வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். ஒரு புளிய மரத்தின் கதை. அத்தியாயம் 6. முச்சந்தியில் நின்ற மரம் நகரசபையின் சொத்து. எங்கள் ஊர் நகரசபைக்கு ஆயிரக்கணக்கான மரங்கள் சொந்தம். எத்தனையோ புளிய மரங்கள், எத்தனையோ மாமரங்கள், எத்தனையோ வேப்ப மரங்கள். ஆலமரங்களுக்கோ கணக்கு வழக்கு கிடையாது. ஊரில் எந்த பக்கம் திரும்பினாலும் ரோட்டோரம் இரு பக்கங்களிலும் கூரையில் பச்சை ஜால்ராக்கள் தொங்கவிடப்பட்ட குடைராட்டினம் போல் விஸ்தாரமாய் விரிந்து கிளை பரப்பி கைகள் வானைச் சுட்ட விழுதுகள் புழுதி அலைய மேற்காற்றில் உடம்பை இதமாய் நெளிந்து கொடுத்தபடி ஆலமரங்கள் தலையசைத்து நிற்கும். மேற்படி மரங்கள் எல்லாம் முனிசிபாலிட்டிக்கு சொந்தமானதால் மேற்படி மரங்களிலிருந்து கிடைக்கும் வருமானமும் சட்டப்படி முனிசிபாலிட்டிக்குத்தான் சொந்தம். என்றாலும் அநேகமாக எந்த மரத்திலிருந்தும் முனிசிபாலிட்டிக்கு எவ்வித வருமானமும் கிடைப்பதில்லை. ஊரில் ஆடு வளர்ப்போர் எல்லோரும் முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான ஆலமரங்களை நம்பித்தான் ஆடு வளர்த்து வந்தார்கள். முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான ஆலங்குழையை போட்டு ஆடுகளை பேணி தாங்கள் பாலை கறந்து எடுத்துக்கொள்வதுதான் ஆடு வளர்த்தலில் அவர்கள் கண்ட கவர்ச்சிகரமான அம்சம். லாபகரமான அம்சமும் அதுவே. பேர் சொன்ன விஷயங்களுக்கு விதிவிலக்காக எங்கள் ஊரில் ஒரு மரம் உண்டென்றால் அது ஜங்ஷன் புளிய மரம்தான். ஜங்ஷன் புளிய மரத்தில் இருந்து மட்டும் முனிசிபாலிட்டிக்கு வருமானம் கனக்கச்சிதமாய் கிடைத்து வந்தது. அதற்கு காரணமும் உண்டு. புளிய மரம் நிற்கிற இடமோ முச்சந்தி. இந்த இடத்திற்கோ இரவு பகல் என்பது கிடையாது. ஊரில் உள்ள மற்ற பகுதிகள் குத்தினாலும் புரளாதபடி தூங்குகிற போதும் இந்த இடம் மட்டும் கொட்ட கொட்ட விழித்து கொண்டுதான் இருக்கும். வெளியூர் செல்ல வேண்டிய பிரயாணிகள் வெளியூரிலிருந்து இங்கு வந்து குமரித்துறையில் கடலாடிவிட்டு தொடர்ந்து பிரயாணம் மேற்கொள்ள காத்திருப்பவர்கள் எல்லாருக்கும் புளிய மரத்தடியே சரணம். ஊருக்குள் சகதர்மணி குழந்தைகளோடு நுழைகிற வித்தைக்காரன் தனது சாகசங்களை காட்ட தேர்ந்தெடுக்கும் இடமும் அதுதான். மந்திர தந்திரங்களில் ஆரம்பித்து யாரும் உணராமலே மருந்து வியாபாரத்தில் முடிக்கிற ஜாலக்காரன் தனது கடையை பரப்பும் இடமும் இதுவே. இந்த இடத்தில்தான் கீரிக்கும் பாம்புக்கும் மிகவும் ஆக்ரோஷமான சண்டை நடக்கும். எதை எடுத்தாலும் 2.5 அணாவும் இங்குதான். இந்த கூட்டம் போதாது என்று எதிரே சினிமா தியேட்டர் வேறு. முதற்காட்சிக்கு போகிறவர்கள் முதற்காட்சிக்கு டிக்கெட் கிடைக்காததால் எதையோ பறிகொடுத்தவர்கள் போல் நிற்பவர்கள் சற்றே வசதி குறைவாக இருப்பதால் விளம்பர படங்களை பார்த்தும் அவ்வப்போது அரைகுறையாய் காதில் விழும் பின்னணி இசை, பேச்சு, பாட்டு இவற்றை கேட்டும் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்த காட்சிகளை மீண்டும் ஒரு முறை மனசில் எண்ணி பார்த்து மகிழ்ந்து போகிறவர்கள் ஆக ஏக கூட்டம்தான். இரவு மணி 10க்கு மேலும் கூட்டம் ஓயாது. கிழக்கே செல்கிற பஸ்கள் இரவு 2:30 மணியிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும். 2வது காட்சிக்கு நுழைபவர்களில் கால்வாசி பேராவது இந்த பஸ்ஸை பிடிக்க வேண்டியவர்கள்தான். 4.5 அணா செலவில் சொகுசு தியேட்டரில் மின்விசிறிக்கு அடியில் அவ்வப்போது கண் விழித்து பார்க்கிற போதெல்லாம் குட்டிகளின் டான்ஸ், வாள் சண்டையில் சில நயமான வீச்சுக்கள், டூயட்டில் தோயும் சிருங்காரம் இவற்றை கண்டு கண்டு உறங்குவது ஒரு இன்ப அனுபவம். அனுபவித்தவர்களுக்குத்தான் அதன் சுகம் தெரியும். இதை போன்ற சந்தடி மிகுந்த ஒரு சூழ்நிலையில் புளிய மரத்திலிருந்து காய்கள் களவு போவது அசாத்தியம். அநேகமாக எல்லாருக்குமே திருட வேண்டும் என்ற ஆசை ஒரு சமயத்தில் அல்லது மற்றொரு சமயத்தில் ஏற்பட்டாலும் பிறர் பார்வையில் செய்யக்கூடாத காரியமாகத்தான் அது இன்றும் இருந்து வருகிறது. புளிய மரத்தில் ஒரு காய் கூட களவு போகாததில் ஆச்சரியமில்லை. முச்சந்தி புளிய மரம் மிகவும் நல்ல மரம். வருடா வருடம் வஞ்சகமில்லாமல் காய்க்கும். தனி மனிதர்கள் யாரும் தன்னை சொந்தம் பாராட்ட மாட்டார்கள் என்பது அதற்கு தெரியுமோ என்னவோ? தெரியும் என்றுதான் எனக்கு படும். எந்த மனிதனும் அதற்கு சொந்தமில்லாவிட்டாலும் எல்லோருக்கும் நான் சொந்தம் என்று உரிமையோடு கூறிக்கொண்டு வாழ்ந்து வருகிற மரம் அது. முச்சந்தி புளிய மரம் முனிசிபாலிட்டிக்கு சொந்தமானதால் அதிலிருந்து கிடைக்கும் வருவாயும் அதற்குத்தான் சொந்தம். ஆனால் புளியம்பழம்
முனிசிபாலிட்டிக்கு தேவையில்லை. அரிசியும் உப்பும் உளுந்தும் பயரும் கூட அதற்கு தேவையில்லைதான். அதற்கு வேண்டியதெல்லாம் பணம், மக்களை காக்க, பரிபாலிக்க, கடைத்தேற்ற. எனவே முச்சந்தி புளிய மரத்தை முனிசிபாலிட்டியார் வருடா வருடம் ஏலம் விட்டு வருமானத்தை மட்டும் கணக்கில் வரவு வைத்துக் கொள்வார்கள். அன்று வியாழக்கிழமை பஜாரில் தோட்டி முரசறையும் ஓசை எழுந்தது. மறுநாள் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு புளியமரம் பொது ஏலத்துக்கு விடப்படும். இதுதான் அறிவிப்பு. வெள்ளிக்கிழமை பிற்பகல் முனிசிபாலிட்டி சிப்பந்தி ஒருவரும் ஒரு தோட்டியும் காரியாலயத்திலிருந்து புளியமர ஜங்ஷனை நோக்கி புறப்பட்டார்கள். சிப்பந்தியின் பெயர் வள்ளிநாயகம் பிள்ளை. 19 ஆண்டுகளாக நகரசபை அலுவலகத்தில் வேலை பார்த்து பஞ்சப்படி உள்பட 33 ரூபாய் 3.5 பணம் சம்பளம் வாங்கி வருகிறவர். சாதாரண சிப்பந்திதான் என்றாலும் ஆபீஸில் மிகுந்த செல்வாக்குடையவர். ஏனென்றால் ஆபீஸிலேயே இவர் ஒருவருக்குத்தான் முனிசிபல் சட்டத்திட்டங்கள் தளபாடமாக தெரியும். வரி கொடுக்காமல் நீண்ட நாட்கள் டிமிக்கி கொடுத்து வருபவரை ஒரே அமுக்காய் அமுக்க நகர தந்தைக்கு இவர்தான் உபாயம் சொல்லிக் கொடுப்பார். அதே மூச்சில் அந்த கட்சிக்காரரிடம் சென்று நகரசபையின் நடவடிக்கையில் இருந்து தப்ப வேண்டிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பவரும் இவரே. முன்னது மாத சம்பளத்திற்காகவும் பின்னது மாதாந்திர பற்றாக்குறையை தீர்ப்பதற்காகவும். இந்த 2 வேலைகளையும் ஒருங்கே கவனித்து வருவதால்தான் அவரும் மனைவி குழந்தைகளும் ஜீவித்து வருகிறார்கள். வள்ளிநாயகம் நல்ல சிவப்பு. பல்லாண்டுகளாக வெயிலில் அலைந்து வருவதால் சிவப்பு நிறம் சற்றே மங்கியிருந்தாலும் இன்றும் நல்ல சிவப்பு என்பது தெரியும். சீப்பு கனத்தில் தலைமயிர். டயர் போட்ட செருப்பு கழற்றி போட்டால் சின்ன தோணிகள் மாதிரி இருக்கும். காலர் இல்லாத சட்டை. முகத்தில் தழும்பு. அம்மை விளையாடி 10 ஆண்டுகள் கழிந்து விட்டது என்றாலும் ஏதோ போன மாதம்தான் வந்து விளையாடிவிட்டு போன மாதிரி அவ்வளவு ஆழமான விளையாட்டு. ஏலம் பிற்பகல் 3 மணிக்கு என்று அறிவித்திருப்பதால் 4 மணி வாக்கில் நடக்கும் என்றுதான் ஜனங்களால் எதிர்பார்க்க முடியும். 4 மணிக்கு கூட்டம் சேர்ந்துவிடும் என்று எதிர்பார்த்ததால் 4:30 மணிக்கு ஜங்ஷனுக்கு சென்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் வள்ளிநாயகம் பிள்ளை அவசர அவசரமாக புறப்பட்டார். அவ்வாறு அவசரமாக புறப்பட்டும் மணி 4:50 ஆகிவிட்டது. குப்பன் கையோடு கொண்டு வந்திருந்த முக்காலியை புளியமரத்தடியில் வைத்தான். சுற்றுமுற்றும் பார்த்தார் வள்ளி. புளியமரத்தடியில் கூட்டம் சிந்தி சிதறி நின்று கொண்டிருந்தது. ஆனால் நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்தால் அவர்களில் ஒருவராவது ஏலம் கேட்க நின்று கொண்டிருப்பதாக படவில்லை. 11 வருஷங்களாக புளியமரம் ஏலத்துக்கு விடப்படுகிறது. இது போன்ற அனுபவம் அந்நாள் வரையிலும் ஏற்பட்டதில்லை. வருஷா வருஷம் புளியமரம் ஏலத்துக்கு போகிற ரசமான காட்சியை பார்த்து அனுபவிக்க பஜாரில் உள்ள எல்லா வியாபாரிகளும் வந்து நிற்பார்களே. அதை தனது சொந்த கற்பனையும் கலந்து வாச்சாலமாக வர்ணித்து ரிப்போர்ட் செய்ய வருஷா வருஷம் தவறாமல் வந்து சேரும் திருவிதாங்கூர் நேசன் விசேஷ நிருபரையும் காணுமே. வருடந்தோறும் இந்த பொறுப்பை ஏற்று நடத்தி வைக்கும் வள்ளிக்கு வழக்கமாக வருகிறவர்கள் யார் யார் என்று தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற ரசமான சம்பவங்களும் அவருடைய மனசில் அரும்பின. வருடந்தோறும் வருகிறவர்களில் முக்கியமானவர்கள் என்று வடச்சேரி பிரம்மானந்த மூப்பனாரையும் கோட்டாறு அப்துல் அலி சாயிபுவையும் கீழத்தெரு ஐயம்பெருமாள் கோனாரையும் குறிப்பிட வேண்டும். தாழக்குடி மூத்த பிள்ளையும் திருவனந்தபுரம் மகாராஜா கொட்டாரத்துக்கு போயிராவிட்டால் தவறாமல் வந்து சேருகிறவர்களில் ஒருவர். மூத்த பிள்ளை வந்துவிட்டால் கூடி நிற்கும் கூட்டத்துக்கே ஒரு விசேஷ உற்சாகம் பிறக்கும். மூத்த பிள்ளைக்கும் அப்துல் அலி சாயிபுவுக்கும் நடைபெறும் கடுமையான போட்டி பார்க்க வேண்டிய ஒரு காட்சி என்றுதான் பஜார் வியாபாரிகள் சொல்வார்கள். வழக்கமாக தாழக்குடி மூத்த பிள்ளை தாழக்குடியிலிருந்து இரட்டை மாட்டு வண்டியில் வந்து சேர்வார். பரம்பரை பரம்பரையாக பெரிய பண்ணையைச் சேர்ந்தவர். மன்னர் பிரானுக்கு சொந்தமான நிலங்களையும் வடச்சேரி அம்ம வீட்டு நிலங்களையும் இவர்தான் பாட்டத்துக்கு எடுத்திருந்தார். இதனால் ஊரில் இவருக்கு மிகுந்த செல்வாக்குண்டு. மூத்த பிள்ளை மிகவும் எளிமையான தோற்றம் கொண்டவர். எளிமையாக இருப்பதில் உள்ள பெருமையை நன்றாக அனுபவித்தவர். சலவை செய்த ஒற்றை வேட்டி மட்டும்தான் கட்டிக்கொள்வார்.
தோளில் சலவை செய்த வடச்சேரி ஓரிழை துவர்த்து, பொடி போடு மூக்கை துடைத்துக் கொள்ள இடுப்பில் கருப்பு துணியில் கைக்குட்டை. என்ன காரணத்தாலோ அவருக்கு 2 கால்களிலும் எக்ஸிமா நோய் வந்துவிட்டது. வேஷ்டி விளிம்பில் களிம்பும் களிம்பில் புழுதியும் படிந்து வேஷ்டி அசிங்கமாவது அவருக்கு பிடிக்காது. எனவே சதா சமயம் தார்பாய்ச்சியது போல் வேஷ்டியை சுருட்டி முட்டுக்கு மேல் பிடித்துக் கொள்வார். புளியமரம் ஏலம் போகிற அன்று இவர் பிற்பகல் 2 மணிக்கே ஊரில் இருந்து கிளம்பி விடுவார். நேராக கோட்டாறு சென்று மாட்டுக்கு வேண்டிய பருத்தி விதை, எள்ளுப்பிண்ணாக்கு இவையும் அவருக்கும் அவருடைய மனைவியாருக்குமாக நயம் யாழ்ப்பாணம் புகையிலை ஒரு ராத்தலும் வாங்கிக் கொண்டு நேராக புளியமர ஜங்ஷனுக்கு வந்து சேருவார். மூத்த பிள்ளை கோச்சிப்பெட்டிக்கு வெளியே தலை மல்லாந்து தொங்கும்படி படுத்துக்கொள்ளவும் வில்வண்டி புளியமரத்தை 2-3 தடவை சுற்றி வரும். இதற்குள் மரத்தின் விளைச்சலை பொருளாதார ரீதியில் அளந்து கணக்கீடு செய்து விடுவார். ஏலம் நடைபெறுகிற போது வில்வண்டி புளியமரத்துக்கு எதிர்சாரியில் அப்துல் காதர் கடைவாசலில் நிற்கும். மூத்த பிள்ளை கடைசியாகத்தான் வாயை திறப்பார். அது வரையிலும் வண்டிக்காரன் நாகரு பிள்ளைதான் நயன பாஷையில் முதலாளியோடு கலந்து கொண்டு ஏலம் கேட்பான். ஒருவர் கேட்ட தொகைக்கு மேல் மற்றொருவர் குறைந்தபட்சம் 1 சக்கரமாவது அதிகமாக கேட்க வேண்டும் என்பது ஏல விதி. ஆரம்பத்தில் அப்துல் அலி சாஹிபுவும் மூத்த பிள்ளையும் மௌனமாகத்தான் இருப்பார்கள். மற்றவர்கள்தான் விளையாட்டு போக்கில் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். போன வருஷம் 33.5 ரூபாய்க்கு கொத்திக்கொண்டு போன மரம் அது. 7, 7.5 என்று விளையாடுகிறார்கள் குழந்தைகள். இவ்வாறு சிறுபிள்ளைத்தனமாக குரல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் போது அப்போதுதான் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து கண்விழித்த மாதிரி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே 21 ரூபா என்று அலட்சியமாக சொல்கிறார் சாஹிபு. இந்த இடத்தில் மூத்த பிள்ளை வண்டிக்குள் எழுந்து உட்கார்ந்து கொள்கிறார். வண்டிக்காரன் நாகரப்பிள்ளை ஒரு முறை வண்டிக்குள் திரும்பி பார்த்துவிட்டு 21 ரூபா 1 சக்கரம் என்று சத்தம் போட்டு சொல்கிறான். இதை கேட்டதும் கூட்டத்தில் சில இளவட்டங்களின் சிரிப்பு எழுகிறது. மூத்த பிள்ளை எப்போதும் அடுத்தவன் கேட்டதற்கு மேல் 1 சக்கரம்தான் அதிகமாக சொல்வார். குறைந்தபட்சம் 1 சக்கரம் கூட்டியாக வேண்டும் என ஏல விதி வற்புறுத்துவதால் தான் அவர் அப்படி செய்கிறார். அதிகபட்ச லாபத்திலோ அல்லது குறைந்தபட்ச நஷ்டத்திலோ ஒரு வியாபாரம் முடிய வேண்டும் என்பதே அவருடைய அபிலாஷை. இளவட்டங்களுக்கு இது புரிவதில்லை. அவர்கள் ஏதோ நிர்வாண கோலத்தை கண்டுவிட்ட மாதிரி இழிப்பார்கள். கூட்டத்தில் இருக்கும் வயோதிகர்களுக்கு மூத்த பிள்ளையின் கொள்கை மிகவும் பிடிக்கும். அவங்கிட்ட கை போட முடியுமா, அம்மா அடி பெரிய திமிங்கிலமில்லா என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பிரம்மானந்த மூப்பனார் மிகவும் தயங்கியவாறு 22 என்பார். மூத்த பிள்ளை இப்போது மௌனமே சாதிப்பார். சாஹிபு கூட்டி கேட்ட பின்புதான் அவர் வாய் மலரும். 27 ரூபாய். இது சாஹிபுவின் குரல். 1 தரம், 2 தரம், 2 தரம் என்று டெம்போவை முடுக்குவான் தோட்டி. நாகரப்பிள்ளை இப்போது தனது பார்வையை வண்டிக்குள் செலுத்துகிறார். சாஹிபுதானா? மூத்த பிள்ளையின் கேள்வி. ஆமா. உடமாட்டாம் பாவி என்று அழுத்தவாறு வண்டிக்காரன் முன்னால் ஆள்காட்டி விரலை காட்டுவார் மூத்த பிள்ளை. உடனே நாகரப்பிள்ளை 27 ரூபா 1 சக்கரம் என்பான். கூட்டத்தில் மீண்டும் கலகலவென்று சிரிப்பு. 27 ரூபா 2 சக்கரம். இது கிண்டல். கூட்டத்தில் மீண்டும் சிரிப்பு. மூத்த பிள்ளை இதை வித்தியாசமாக எடுத்துக்கொள்வதில்லை. சாஹிபு விவரம் தெரியாமல் தொகையை கூட்டுவதைத்தான் கூட்டம் கேலி செய்கிறது என்றே அவர் எடுத்துக்கொள்கிறார். 1 தரம், 2 தரம், 2 தரம். சாஹிபுவுக்கு சற்றே கோபம் வருகிறது. அவர் சற்று உரக்க 32 ரூபா என்று ஒரு போடு போடுகிறார். அசந்து போகிறது கூட்டம். அதோடு 10-12 பேர் ஒதுங்கிவிடுகிறார்கள். இதுதான் மிகவும் முக்கியமான கட்டம். இப்போது சாஹிபுவின் தொகை போன வருஷம் மரம் ஏலத்துக்கு விடப்பட்ட தொகைக்கு பக்கத்தில் வந்துவிட்டது. எல்லோரும்
மூத்த பிள்ளையின் வண்டிக்காரன் என்ன சொல்லப் போகிறான் என்ற ஆதங்கத்தோடு வண்டியை பார்க்கிறார்கள். வண்டிக்குள்ளிருந்து எக்ஸிமா நோயில் மிகவும் அவதியுறும் 2 கால்களும் ஒரு கைத்தடியும் வெளியே வருகின்றன. கோச்சு பெட்டியிலிருந்து நாகரபிள்ளை ஒரே குதியாய் குதித்து ஓடி வந்து மூத்த பிள்ளைக்கு கைலாகு கொடுக்கிறான். நாகரபிள்ளையின் கையில் தொங்கியபடி இடது கையால் வேஷ்டியை தூக்கி சுருட்டி பிடித்து கொண்டே சிமெண்ட் ரோடை தாண்டி புளியமரத்தடியை நோக்கி வருகிறார் மூத்த பிள்ளை. வள்ளிநாயகம் பிள்ளை கேட்டுக்கொண்டதற்கிணங்க மூத்த பிள்ளை முக்காலியில் அமர்ந்து கொள்கிறார். தலையை தூக்கி புளியமரத்தை மிகவும் கூர்மையாக பார்க்கிறார். கூட்டத்திலிருந்து நமட்டு சிரிப்பு எழுகிறது. சாயிபு மிகவும் பரிகாச உணர்வுடன் எல்லாரையும் பார்க்கிறார். அவரோ முதலில் ஒரு தடவை மரத்தை பார்த்துவிட்டார் என்றால் மீண்டும் தலை போனாலும் ஏறிட்டு பார்ப்பவர் அல்லர். மாப்பிள்ளை, கடைசியா யாரு கேட்டது? தொகை எவ்வளவு என்று வள்ளியை வினவுகிறார் மூத்த பிள்ளை. முனிசிபல் சிப்பந்தி வள்ளிநாயகம் பிள்ளை தாழக்குடியில் மூத்த பிள்ளையின் அடுத்த வீட்டு ஆட்சியின் ஒன்று விட்ட தங்கையின் பெண்ணை மூத்ததாரமாக கொண்டிருந்தார். இந்த உறவு முறை கூட்டத்தினருக்கு தெரிய வழியில்லை. மிகவும் நெருக்கம் என்று மட்டும் எண்ணிக்கொள்கிறது கூட்டம். கடைசியாட்டு சாய்பு தானே கேட்டிருக்காரு 32 ரூபாய்னு என்கிறார் வள்ளி. அப்படியா? அவருக்கு என்ன, வெயில் அடிச்சா பணம் என்கிறார் மூத்த பிள்ளை. இந்த ஹாஸ்யத்தை உண்மையாகவே கூட்டத்தினர் ரசித்து சிரிக்கின்றனர். சாயிபுவுக்கு உப்பளம் ஏராளமாக உண்டு என்பது கூட்டத்தில் பலருக்கு தெரியும். 1 தரம், 2 தரம், 2 தரம். தோட்டியின் குரலும் ஓங்கிவிட்டது. 32 ரூபாய் 1 சக்கரம் என்று மிகவும் அமைதியாக சொல்கிறார் மூத்த பிள்ளை. இளைஞர் கூட்டம் ஓவென்று வாய்விட்டு சிரிக்கிறது. வயதானவர்கள் அப்போதும் அடி அம்மாடி, அவங்கிட்டே கை போட முடியுமா, பெரிய திமிங்கிலமில்லா என்கிறார்கள். மூத்த பிள்ளை முகத்தில் பாவ பேதமின்றி கோவில் மூலவர் மாதிரி அமர்ந்திருப்பார். இந்த காட்சியெல்லாம் எண்ணி எண்ணி தனக்குத்தானே சிரித்துக்கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்தார் வள்ளிநாயகம் பிள்ளை. ஆனால் இன்று அந்த மூத்த பிள்ளை எங்கே? எங்கே அப்துல் அலி சாஹிபு? இதோ கூப்பிடு தூரத்தில் இருக்கும் கோனாருமா வராமல் இருந்து விடுவார்? வேடிக்கை பார்க்க வரும் கூட்டத்தை கூட காணோமே. அப்போது அண்ணாச்சி இங்கே வாங்க என்ற குரல் கேட்டது. கடையில் குழிக்குள் நின்று கொண்டிருந்த தாமோதரன் அவரை பார்த்து தலையசைத்து கையாலும் சமிகை காட்டினான். கடையோரத்தில் சோடா பாட்டில்கள் மீது இடது கையை லேசாக வைத்தபடி நின்று கொண்டிருந்த கூலி ஐயப்பன் வலது கையால் வாயை புத்தியபடி சிரித்துக் கொண்டிருந்தான். வள்ளிநாயகம் பிள்ளை அவன் கடையை பார்க்க சென்றார். முக்காலியை தூக்கி கொண்டு தோட்டியும் பின்னால் சென்றான். எங்க வந்தி அண்ணாச்சி என்று கேட்டான் தாமு. ஐயப்பன் கடையை பார்க்க திரும்பி நின்று கொண்டு பெரிதாக சிரித்தான். ஏலத்துக்கு. ஏலத்துக்கா? இந்த தவா என்னன்னு போகும்? 45க்கு போகும்னு எஸ்டிமேட்டு கொடுத்திருக்கேன். என்ன தொகை சாடிற்று? சரியான காய்ப்புல்லா இந்த தவா. கூலி ஐயப்பன் முதுகை குனிந்து கொண்டே பக்கத்து கடையோரம் நழுவி ஓடினான். ஹொப் என்ற சிரிப்பு வெடிக்கும் சத்தமும் கேட்டது. லே தோட்டி, என்னலே சிரிப்பாணி பொத்துக்கிட்டு வருது? யாரில் அவுத்து போட்டுக்கிட்டு ஆடுதா என்று கோபமாக கேட்டார் வள்ளிநாயகம் பிள்ளை. கூலி ஐயப்பன் வாயை புத்தியபடியே முனிசிபல் பூங்காவாசலை பார்க்க ஓடிவிட்டான். வள்ளிநாயகம் பிள்ளை முகம் சிவந்தது. அண்ணாச்சி கோவிக்காதீங்க என்றான் தாமு. இல்ல, அப்பமே இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு வாரேன். இந்த பயலுக்கு ஒரு இழிப்பு. மூதேவிய கண்டாலே அரையணும்னு வருது. கையில வந்து ஆம்பிடுவான் ஒருனா அன்னைக்கு காட்டி தாரேன். உனக்கு சிறுப்பாணி வருதா சிறுப்பாணி? அவன்கிட்ட சாடுது இருக்கட்டும், கொஞ்சம் மரத்தை பாருங்க என்றான் தாமு. தாமு சொல்லி முடிக்கவில்லை. மரத்தில ஒரு கா கூட காணுமே என்றான் தோட்டி. வள்ளிநாயகம் பிள்ளையின் தலை உயர்ந்தபடியே நின்றுவிட்டது. அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆமா, இதில கிடந்த காயெல்லாம் எங்க என்று கேட்டார் வள்ளி. தாமு பதில் சொல்லவில்லை.
உங்ககிட்ட தான் கேட்கேன். இதுல கிடந்த காயெல்லாம் எங்கன்னு? இங்கிருந்து 2 பர்லாங் போனாலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு என்றான் தாமு முகத்தில் அலட்சிய பாவத்துடன். தாமு, உன்னை தெரியுண்டே எனக்கு. அண்ணாச்சியையும் எனக்கு தெரியும். சரி, வரட்டு வரட்டு. வள்ளிநாயகம் பிள்ளை அங்கிருந்து விறுவிறுவென்று நடந்து சென்றார். பறக்க பறக்க பார்த்துக்கிட்டு நிக்கானேன்னு கூப்பிட்டு விஷயத்தை சொன்னா நம்ம மேலே சாடுதான் என்றான் தாமோதரன் அப்போது வெற்றிலை போட வந்தவரிடம். வள்ளிநாயகம் பிள்ளையும் தோட்டியும் மணிமேடையை தாண்டுகிற போது பின்னால் இருந்து கைத்தட்டும் ஓசை கேட்டு திரும்பி பார்த்தார்கள். லாலா மிட்டாய் கடை வாசலில் வடச்சேரி பிரம்மானந்த மூப்பனாரும் தரையில் இழையும்படி தோளில் புலியிலை கரை நேரியது போட்டுக்கொண்டிருந்த அப்துல் அலி சாஹிபுவும் நின்று கொண்டிருந்தனர். லே, திரும்பி பார்க்காம ஒம்போக்கில பின்னால வா என்று தோட்டிக்கு குரல் கொடுத்துவிட்டு மேலும் வேகமாக நடக்க முயன்றார் பிள்ளை. ஆனந்த பவன் ஓட்டலை தாண்டுகிற போது மாப்பிள்ளை என்று ஒரு குரல் கேட்டது. எதிரே வில்வண்டிக்குள் மூத்த பிள்ளை உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் வலது கையில் ஒரு தம்ளர். வெளியே நின்று கொண்டிருந்த நாகரு பிள்ளை டபராவிலிருந்து தம்ளரில் காப்பியை ஊற்றி கொண்டிருந்தான். அண்ணாச்சி என்றார் வள்ளி. ஏலம் என்னன்னு போச்சுடே வள்ளி என்று கேட்டார் மூத்த பிள்ளை தம்ளரில் இருந்த காப்பியில் பார்வையை பதித்தபடி. உங்களை காணலியே. எதுக்குடே, வருஷா வருஷம் வந்து அவனுக்கு கூட கரட்டு வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கணும். போறான், பார்த்தேன். முந்துக்கிட்டு போறான், தரைய பெருக்கிக்கிட்டு. இதில் என்னமோ ₹1,00,000 கிடைக்கும்னு நினைக்கான். கிடைச்சிட்டு போட்டுமே, என்ன நான் சொல்லுது. சரிதான். என்னன்னு போச்சு? ஏலம் நடக்கல, ஒரு சின்ன இடைஞ்சலு. என்னடே இடைஞ்சலு? காய் இல்லை. மரத்திலேயா? ஆமா. ஒன்று கூட இல்லை? ஒன்று கூட இல்லை. அப்புறம் என்னடே இடைஞ்சலு? காய் இல்லை, ஏலம் போடல, அப்புறம் இடைஞ்சலுன்னு ஊடே ஏன் ஒரு வார்த்தையை போடுத? அதுதான் அதுதான் களவோ? தெரியல. களவாட்டு இருக்காது, குருவி குத்திட்டோ? மூத்த பிள்ளை நாகர பிள்ளையின் முகத்தை பார்த்து கொண்டார். அப்போ எல்லா வருஷமும் கொத்தாதுன்னா என்று கேட்டார் வள்ளி. இந்த வருஷம் குருவி கூடுதல் பார்த்துக்க. ஏன்? என்ன இளவோ தெரியல. இந்த வருஷம் குருவி, வெட்டுக்கிளி, எலி, பெருச்சாளி, வள்ளி, கொசு எல்லாம் கூடுதல் பார்த்துக்க. இன்னைக்கு ஆடி 16. இது வரையிலும் சொட்டு மழையும் கிடையாது. ஏன்? முன்னாலே நம்ம ராஜ்யத்தை ஒரே ஒருத்தர் தானே பறிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ 10 பேரெல்லாம் பறிக்கா. ஓ, அதை சொல்லுதேளா? எதை சொல்லுதேளா? ஒரு ராஜ்யம்னு சொன்னா ஒருத்தன் சொல்லணும், அடுத்தவன் கேட்கணும். இது பைத்தார கூத்தாட்டுல இருக்கு. என் வீட்டில் நானும் சொல்வேன், அவளும் சொல்லுவா, பிள்ளைகளும் சொல்லும், வண்டிக்காரனும் சொல்லுவான், பறச்சியும் சொல்லுவா, சாம்பானும் சொல்லுவான்னு உண்டும்னா கேட்கறதுக்கு யாரு? என்ன நான் சொல்லுது விளங்கலையா உனக்கு? விளங்குது. இன்னா வாராளே, காயங்குளம் மகாராஜா, கொல்லங்கோட்டு மகாராஜா, கொச்சி மகாராஜா எல்லாரும். வள்ளிநாயகம் பிள்ளை திரும்பி பார்த்தார். அப்துல் அலியும் மூப்பனாரும் ஒரு கூட்டத்தோடு வந்து கொண்டிருந்தனர். நான் வாரேன் அண்ணாச்சி, போய் ரிப்போர்ட் பண்ணணும் என்று கூறிக்கொண்டே வள்ளிநாயகம் பிள்ளை விரைவாக நடந்தார். வேய் வேய் என்று அப்துல் அலி கை தட்டினார். மூப்பனாரும் தட்டினார். இடது கையை பின்னால் லேசாக உயர்த்தி ஆட்டிக்கொண்டே வெகு வேகமாக நடந்து சென்றார் வள்ளிநாயகம் பிள்ளை. குறைச்சில் பட்டுக்கிட்டு நழுவுதான் என்று கூறிக்கொண்டே குலுங்க குலுங்க சிரித்தார் மூத்த பிள்ளை. பத்தனாவ சாமிக்கு சொத்தை எடுத்துக்கிட்டதுக்கு பலம் கை மேல கிடைச்சி போட்டு பைக்களுக்கு என்று சொல்லியவாறே மேலும் குலுங்கி குலுங்கி சிரித்தார். நாகர பிள்ளையும் அவரோடு சேர்ந்து சிரித்தார். சாயிபுவும் மூப்பனாரும் வண்டியின் பக்கம் வந்தனர். களவுதானா என்று கேட்டார் மூத்த பிள்ளை.
என்ன எளவோ தெரியலை என்றார் சாயிபு. நான் 2 மணி வாக்கில வந்து பார்த்தேன். ஒரு பிஞ்சு காய் இல்ல, அந்தால கம்போளத்துக்கு போயிட்டேன் என்றார் மூத்த பிள்ளை. களவுதானோ என்று கேட்டார் சாயிபுவின் பின்னால் நின்று கொண்டிருந்த கிழவர். அவர் ஒரு ஓப்பன் கோட்டும் கான்வாஸ் ஷூவும் அணிந்திருந்தார். ராஜ்யம் இனிமே இந்த கணக்கில தான் நடக்கும் பாத்துக்க. சொக்கனும் சொடலையும் பறிக்குதுக்கு புறப்பட்டானில்ல. எனக்கு தெரிஞ்சு 103, 104 ஆண்டிலேருந்து ஏலம் நடக்கு. 20, 25 வருஷத்துக்கு முன்னுக்கு வெறும் 2.25 பணம். ஆமா, 9 சக்கர ஏலம் பிடிச்சிருக்கேன். இதுதான் வருஷம் ஏலம் முடங்குது. இனிமே இந்த கதை தாலா. நடந்து போகையில அரை வேட்டியை உறிஞ்சிக்கிட்டு ஓடிடுவான். ஏம்லன்னு கேட்டா, இது எனக்கு 2ஆம் உண்டுல்ல, நீரு கோவணத்தோட வருதே நான் கண்டேனேன்னு சொல்லி போடுவான். 10 பேரு கூடினாலும் அவனுக்குத்தான் ஜப்போட்டு. வண்டியின் முன்னால் நின்று கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் சத்தம் போட்டு சிரித்தார்கள். அழகா சொன்னிய என்றார் கிழவர். கூட்டத்தின் நடுவிலிருந்து ஒருவர், பிள்ளைவாள், சமீபத்திலே கொட்டாரத்துக்கு போயிருந்தோ என்று கேட்டார். போன கிழமை இதே டயத்தில் திருமரசுகிட்டத்தானே பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சமமா சீட்டு தந்து கன நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. க்ஷீணந்தானோ? க்ஷீணம் உண்டும், இருக்காதாக்கும். 2 மரக்கா வெதப்பாடு ஏலத்தில் போயிட்டா அடி வயத்தில் அடிச்சுக்கிட்டு ஆயுசு பூரா அலறோமே. ஒரு ராஜ்யமே கையை விட்டு போயிட்டா சில்லறை வருத்த மாட்டா இருக்கும். எடுத்துட்டு போங்க, ஒழுங்கா பறியுங்க. ஜனங்களை மனுஷங்களா நினைச்சு பத்தனாவனுக்கு பயந்து பறியுங்க அப்படின்னு சொன்னேன்னு சொன்னாரு. பின்ன இன்னைக்கும் அந்தஸ்து உண்டு. வஸ்து, கெட்டிடம், பணம், சம்பளத்துக்கு ஆளுக, டிரைவரு, தூப்புக்காரி உண்டும். வருஷம் ஆராட்டும் முன்ன போல நடக்கும். இருந்தாலும் க்ஷீணந்தேன். இனிமே திரும்ப கேட்டா ராஜ்யத்தை கொடுப்பானா என்று ஓப்பன் கோட் வயோதிகர் கேட்டார். கொல் என்று கூட்டத்தில் சிரிப்பு எழுந்தது. மூத்த பிள்ளை கூட்டத்தை ஆராய்ந்தார். வாலிபர்கள் பலர் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. நான் முனிசிபாலிட்டியில போய் பராதி சொல்லி போட்டு போக போறேன். பாரவவா ஆறுங்க. நாகரே, பெட்டியில ஏறு என்றார் மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளையின் வண்டி முனிசிபாலிட்டியை பார்க்க சென்று கொண்டிருந்தது. வண்டி பின்னால் சுமார் 50 பேர் சென்றார்கள். அத்தியாயம் 6 நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.